யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு மிகுந்த வேத அறிவு இருக்கலாம். வேதாகம கல்லூரியில் கற்று வேதாகமம் சம்பந்தமான எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்கும் ஆற்றல் இருக்கலாம். மன திரும்புதல், ரட்சிப்பு, நீதிமானாகுதல், பரிசுத்த வாழ்க்கை, நித்திய வாழ்வு போன்ற அனைத்து ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் நல்ல தெளிவு இருக்கலாம். இருப்பினும் இவைகளை கொண்டு நாம் தேவனின் ராஜ்யத்துக்குள் போகவும் முடியாது. தேவ ஆசீர்வாதங்களை காணவும் முடியாது. தேவனை காணவும் அவரது ஆசீர்வாதங்களை பெறவும் நமக்கு மிகவும் அவசியமானது அறிவு அல்ல, அனுபவம். பரலோகம் நம்மை அடையாளம் கண்டு கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய அறிவை கொண்டு அல்ல. நாம் நம்மை பாவியல் என்று உணர்ந்து இயேசுவிடம் வந்து மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவத்தை பெற்றிருந்தால் மட்டுமே பரலோகம் நம்மை அடையாளம் காணும். நான் எவ்வளவு கற்றேன், அறிந்தேன், போதித்தேன் என்பவை அல்ல. நான் மறுபடியும் பிறந்தேன் என்ற நிச்சயமான அனுபவமே நம்மை தேவ ராஜ்யத்திற்கும் தேவ நன்மைகளுக்கும் தகுதியாக்கும். நிக்கதேமு வேதாகம போதனைகளை நன்கு கற்று அறிந்து அநேகருக்கு போதிக்கின்றவராயிருந்தார். ஆனாலும் தேவராஜ்யத்தினை காணவும் அதற்குள் நுழையவும் மறுபடியும் பிறத்தல் என்ற ஆவிக்குரிய அனுபவமே முக்கியம் என்பதை அவர் அறியவில்லை. ஆம், பக்தியும் பக்தி சார்ந்த செயல்களும் அல்ல, அதிகமான கல்வி சார்ந்த விளக்கங்களும் அல்ல என்பதை உணர்ந்து கர்த்தருக்குள் நாம் அவருடைய படைப்பாக மாற வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.